ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். பெரியவர் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க போவது 27 யோகங்களில் 23வது யோகமாக சுகம் யோகம் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சுகம் யோகம் என்பது நாம் பிறக்கும் போதே அந்த யோகம் அமையும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய திசாபுதியின் வாயிலாக அந்த யோகம் அமையும் நண்பர்களே. இப்ப இந்த யோகத்திற்கு சூரியன் காரகம் வகிக்கிறார். இந்த சூரியன் இந்த யோகத்தில் இருக்கிறதுனால பாருங்க, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த வீட்லயும் இந்த வீட்லயும் இருக்கு. உத்தர நட்சத்திரம் இந்த வீட்லயும் இந்த வீட்லயும் இருக்கு. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் இந்த வீட்லயும் இந்த வீட்லயும் இருக்கு. இது 1, 2வது வீடு, இது 5, 6வது வீடு, இது 9, 10வது வீடு. இது நமக்கு எதை காட்டுகிறது நண்பர்களே? பொதுவாகவே மேசராசியில் உள்ள கார்த்திகையும் ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை, இது தலைமை பண்பு, அரசாளும் தன்மை, எதிலும் முன்னின்று நடத்தக்கூடிய திறமை, நிர்வாகத்திறன், சிந்தனை, செயல் அத்தனையும் தலையை குறிக்கக்கூடிய வீடு. அதே போன்று செல்வத்தையும் பொன்பொருள்களையும் அவர் பேசக்கூடிய பேச்சையும் குறிக்கக்கூடிய வீடு இது. ஆகவே இந்த 2 வீட்டிலும் சூரியன் நட்சத்திரம் இருக்கின்றன. அதே போன்று 5வது வீடு, 5வது வீடு என்பது நமக்கு குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம் மற்றும் அறிவுபூர்வமான சிந்தனைகள், ஆழ்ந்த அறிவு என்று கூறுவார்கள். இவை அனைத்தையும் இந்த 5ஆம் பாவம் நமக்கு காட்டுகிறது. இந்த 6வது வீடு என்பது இங்கே உத்தர நட்சத்திரம் இருக்கின்றன. இது நாம் செய்யும் வேலையை காட்டுகிறது, வெற்றியை காட்டுகிறது. அதே போன்று 9ஆம் பாவம் என்பது இறையருள் தன்மையையும், 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானத்தையும் காட்டுகிறது நண்பர்களே. இந்த வீடுகளில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கின்றது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். ஒருவர் அவருடைய செயல் சிந்தனை நன்றாக இருந்தால் இயற்கையாக அவருக்கு பொன் பொருள் பணம் தேடி வரும் என்பதை 2 வீட்டிலும் சூரியன் நட்சத்திரம் காட்டுகிறது. அதே போன்று ஒருவர் ஆரோக்கியமாக இருந்து தெய்வ பூர்வ புண்ணியத்தோடு வாழ்ந்தால், தெய்வ அனுகிரகம் பெற்று வாழ்ந்தால், உண்மையாக இருந்தால் அவர் ஒரு நல்ல வேலை அமையும், அந்த வேலை நீடிக்கும், அவர் வருமானம் ஈட்டுவார், வெற்றியும் அடைவார் என்பதை இந்த 2 நட்சத்திரம் காட்டுகிறது. அதே போன்று 9ஆம் பாவம் என்பது தெய்வ அனுகிரகம் பெற்ற இடம், 10ஆம் பாவம் என்பது கர்மஸ்தானம். இந்த தெய்வ அனுகிரகம் பெற்று தர்ம சிந்தனையோடு ஒருவன் தர்மம் செய்தால் இந்த கர்மத்தை அழிக்க முடியும். தர்மம் கர்மம் என்பதை தர்ம கர்மாதிபதி யோகம் என்று கூறுவார்கள். இவன் செய்யும் வேலையினால் அவன் செய்த கர்மத்தின் பலனை தர்மம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே உத்திராட நட்சத்திரமும் இங்கே உத்திராட நட்சத்திரம் காட்டுகிறது நண்பர்களே. ஆக இது போன்ற அமைப்பு பெற்ற சுபம் யோகம் அதிபதி சூரியன். இப்பொழுது இந்த சூரியன் நமக்கு என்ன செய்கிறார்? அரசு சம்பந்தப்பட்ட துறைக்கு அரசாளும் தன்மை, அரசியல், ஆன்மீகம், மருத்துவம், கம்பீரமான தோற்றம் எல்லாவற்றிற்கும் சூரியனே காரகன். முக்கியமாக ஆன்மா காரகன். உடல் நிலையில்லாதது ஆன்மா நிலையானது என்பதை சூரியன் நம்மளுக்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார் அனுதினமும். இப்பொழுது இந்த சுபம் யோகம் என்பதற்கு நாம் ஒருவரை பார்த்தவுடன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்ப என்ன காரணம்? வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமானது அவங்க ஆரோக்கியம், மன அமைதி. அதைத்தான் நம்ம கேட்குறோம், நல்லா இருக்கீங்களா. அதே மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது அந்த காரியத்துல சுகமா முடியணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். அதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆக ஜோதிடத்தில் இந்த சுகம் யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருக்கு. இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மேஜிக் பவர் இருக்கு. ஏன்னா சூரியன் இல்லையா, அதனால அவங்களுக்கு தனி சிறப்பு இருக்கு நண்பர்களே. சுகம் சொன்னா சமஸ்கிருதத்துல பிரகாசமானது, அது அறிவு சூரியன் பார்த்தீங்களா, பிரகாசமானது, அழகானது, மங்களகரமானது அப்படின்னு அர்த்தம். ஆக இந்த சூரியன் எப்படி உலகத்துக்கே நம்மளுக்கு ஒளி வீசுகிறாரோ அதுபோல இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் மற்றவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றுவாங்க. அதைத்தான் இந்த யோகம் சொல்லுது.
இப்ப இந்த யோகத்தோட ரகசியம் என்னன்னு பார்ப்போம். இவங்க எப்பயுமே நேர்மையா இருக்குன்னு நினைப்பாங்க. மற்றவங்களும் அதே மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட அப்படி இருப்பாங்க. சூரியனை ஆதிக்கம் இல்லையா, கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க. சொல்லுவோம் பாத்தீங்களா, சரியான ஆளு, எதையுமே கரெக்டா செய்வான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கிட்ட ஒரு இயற்கையான வசீகர தன்மையும் இருக்கும் நண்பர்களே. இவர்களை தேடி புகழ் தேடி வரும், செல்வமும் தேடி வரும். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் இருக்கும். ஆக இவர்களுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு நேர்த்தி இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க, முதல் ஆளா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, சார் என் ஜாதகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, சுகமே இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க நண்பர்களே. ஆக இந்த யோகம் பிறக்கும் போதும் சரி இருக்கும், அதே நேரத்துல திசாபுத்திகள் வாயிலாகவும் நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். ஆக மொத்தம் ஏன் நான் கஷ்டப்பட்டு இருக்கணுமான்னு கேட்கிறாரு. அவர் கஷ்டம் ஏன் வருது, அவர் ஒரு தவறு பண்றாரு, அவர் செய்யக்கூடிய செயல் அவருக்கு திரும்பி வருது, அதை பார்த்து அவர் மாறிக்கணும். அவருடைய திசாபுத்தி அப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கணும். சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த சுபம் தானா தேடி வரும். எந்த ராசின்னு பாத்தீங்கன்னா, மீன ராசி, தனுசு ராசி, ரிஷப ராசி, துலாம் ராசி. இது குருவினுடைய வீடு ரெண்டுமே, இது ரெண்டும் சுக்கிரனுடைய வீடு. இந்த ராசியில இருக்கவங்களுக்கு எப்ப இருந்தாலும் வாழ்க்கையில கடைசியில இந்த சுபம் யோகம்ங்கிறது வேலை செய்யும். இப்ப இது ஒரு தெய்வீகமான விஷயம் சுபம் என்பது. ஏன்னா உணர்வுபூர்வமான விஷயம் நண்பர்களே. எப்பொழுதுமே இந்த உணர்வுபூர்வமானது என்பது உண்மையை மட்டுமே பேசும், உண்மையை மட்டுமே எதிர்பார்க்கும், நல்லதையே செய்யும், நல்லதையே செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும். அதுதான் அந்த உணர்வுபூர்வமானது, அறியக்கூடியது. மட்டும் வசதி மட்டும் இருந்தா பத்தாது. மாடி மலை வண்டி வாகனங்கள் யோகங்கள் பணம் கோடிக்கணக்கில் இருந்தாலும் மன அமைதி வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு அந்த சுபம் யோகம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் இருந்தும் மன அமைதி இல்லை அப்படின்னா, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, என்ன அதை இருந்து என்ன பிரயோஜனம்? இதத்தான் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமைன்னு சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அதாவது ஒரு ஆமை தனக்கு வரக்கூடிய பிரச்சனைய ஆபத்துன்னு தெரிஞ்சா எல்லா கை கால எல்லாத்தையும் தலையை உள்ள இழுத்துக்கிட்டு ஓட்டுக்குள்ள போய் வச்சு ஒளிஞ்சுக்கிறோம், தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு. ஆக ஒரு மனிதனுடைய மனமும் அப்படித்தான். அதாவது உள்ளம் அப்படி சொல்லுவாங்க, தனக்குள்ள 1000 ரகசியங்களை வச்சுக்கிட்டு பல காயங்களையும் ஆசைகளையும் மனசை சுமந்துக்கிட்டு இவங்க எவ்வளவு சிரிச்சு பேசினாலும் வெளியே எதையுமே காட்டிக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க. இவங்க கிட்ட எதையும் ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால உண்மை என்பது ஊமை, தேவையில்லாம சத்தம் போட தெரியாது இவங்களுக்கு. இந்த பொய்யான மனிதர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நியாயப்படுத்துறதுக்காக சத்தம் போட்டு பேசுவாங்க. பாத்தீங்களா? அதை நியாயப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டே வர இருப்பாங்க, அதை வாதாடுவாங்க. ஆனா மனசுக்கு தெரிஞ்ச உண்மையான விஷயங்களை, பிறருக்கு தேவையான நல்ல ரகசியங்களை வெளியே சொல்ல முடியாம மௌனமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஒரு மனிதனோட சூழ்நிலை, ஆமை மாதிரி. ஆக ஊமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிற சமயம் இத எல்லோருமே ஒரு முகமூடி அணிஞ்சுக்கிட்டு உண்மையை ஊமையாக்கி விட்டு ஆமையை போல் மனசுக்குள்ளே போட்டு மறைத்து வச்சிருக்கோம். இந்த கசப்பான உண்மையை இந்த பாடல் மூலியமாக நம்ம சொல்றாரு. ஆக உண்மையை வெளியே தெரிய வரும்போது, அந்த உண்மை எப்ப வெளியே வரும் தெரியும்? ஒரு குழந்தை மனம் இருக்கணும், அப்பதே அந்த உண்மையை பேசுறதுக்கு மனசு வரும். அந்த உண்மையை பேசுறவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா, அந்த பொய் சொல்லட்டுமே அப்படின்னு மனசு நம்மளுக்கு பாதிக்கும் பாத்தீங்களா, உடலை பாதிக்கும். அதே மாதிரி நாம் எண்ணத்தில் ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திற்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கும் நண்பர்களே. இதனால மன அழுத்தம் ஏற்பட்டு பல நோய்களுக்கு ஆளாகிறோம். அந்த உண்மையவே பேசணும் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த மாதிரி உண்மையா பேசினாவே உடல் ஆரோக்கியம் தானா வரும். ஆக அறிவுபூர்வமா இருக்கணுங்கிறது இந்த இடத்துல உண்மை. அறிவுபூர்வமானதுங்கிறது இந்த வீடு, 5ஆம் வீடு. பொதுவா நமக்கு
இந்த குருவோட திசை, சுக்கிர திசை, அது லக்னத்திற்கு சுப விளைவை தரக்கூடிய வீடுகள் இருந்தா இந்த யோகம் அவங்களுக்கு இயற்கையாவே அமையும். இதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப நடக்கிற கிரக மாற்றங்கள்னால கன்னி ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்ட சில நற்காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. ஆக நடக்கக்கூடிய திசாபுத்தியும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த யோகம் கூடி வரும் நண்பர்களே. ஜாதகத்துல சுப யோகம் இல்லைன்னு கவலைப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆன்மீக ரீதியா அது சூட்சியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்றது, ஓம் நமோ நாராயண நமக, சிவாய நமக, ஆதித்யாய நமகன்னு சொல்லி காலையில வணங்கி வந்தாவே இந்த யோகம் தானா கிடைக்கும். ஆன்மா சுத்தமா வச்சுக்கணும், மனசுல எந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சுகம் யோகம் உணர்த்துது நண்பர்களே. எல்லோரும் அந்த சுப யோகத்தை அடைவதற்கு உண்மையாகவும் நன்றியோடும் இருப்போம். வணக்கம் நண்பர்களே. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.